கோவையில் திமுக நிர்வாகி கோட்டை அப்பாஸ் காவல் உதவி ஆய்வாளரை ஒருமையில் பேசிய மிரட்டல் விடுத்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கோவையில் தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கிய அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கோவை வடக்கு மற்றும் தெற்கு சட்டமன்ற தொகுதிகளுக்கு உட்பட்ட பகுதிகளில் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். இந்நிலையில் திமுகவினர் வைத்திருந்த இடத்தில் அதிமுகவினர் பிளக்ஸ் பேனர் வைத்ததாக தெரிகிறது. இதனால் ஆத்திரமடைந்த திமுகவினர் அதிமுகவினரின் பேனரை அப்புறப்படுத்தியுள்ளனர். இதனால் திமுகவினரிடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. இது தொடர்பாக தகவல் அறிந்து வந்த காவல் உதவி ஆய்வாளர் சமாதான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுள்ளனர். தற்போது திமுக மாவட்ட துணை செயலாளர் கோட்டை அப்பாஸ் அவரை ஒருமையில் பேசி மிரட்டல் விடுத்தார். இது தொடர்பான வீடியோ காட்சிகளும் வெளியாகியுள்ளன. நீ